ஆண்டவா, அம்மையை தேடி வைத்த பொன்பொருள் எல்லாம் இந்த லட்சுமி கையில் தானே கொண்டு வந்து கொடுத்தோம். ஒரு நாள் காசு இல்லை என்பதற்காக போடா வெளியே நாயே என்று சொல்லிவிட்டாலே, அதைத்தா பொன்னைத்தா பொருளைத்தா இதைத்தா அதைத்தா என்று தாவர வாங்கி இன்றைக்கு காசு இல்லை என்று உடனே சீப்போ என்று சொல்லிவிட்டார். குலத்தை காட்டி விட்டாலே மாமாவை சண்டாடி ஊருக்கும் போக முடியாது, தாய் தந்தை முகத்திலும் முழிக்க முடியாது என்று எண்ணம் கொண்ட இந்த வேதியனானவன் ஆகப்பட்டவன் அப்படியே நடந்து நடந்து முக்காட்டிலே ஒரு கள்ளியடி மூட்டிலே வந்து அமர்ந்திருந்தார். நிறைந்த காலகத்திலே வருகிறான். வந்தவன் நினைக்கிறான், என்ன பெரியோர் சொன்ன வார்த்தை கேட்டோமா? இல்லை. தாய் தந்தை சொன்ன வார்த்தை கேட்டோமா? இல்லை. நண்பர்கள் சொன்ன வார்த்தை தான் கேட்டோமா? இல்லவே இல்லை. இப்படி நம்முடைய நிலைமை ஆகிவிட்டதே என்று சொல்லி தன்னுடைய நிலையை முன்னோக்கி நினைத்து பார்க்கிறான். சரி, மனுஷன் வாழும்போது இப்படிலாம் வாழ்ந்திருப்பான், எவ்வளவு செல்வ சீமானா இருந்திருப்பான். ஆமா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 தீர்ந்த பிறகு வேண்டாம் எப்படி சங்கடமா இருக்கும்? சங்கடமா தான் இருக்கு. ஆமாமா, முடியுமா? விட்டு உறவு விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி என்று எண்ணம் கொண்ட இந்த வேதியனானவர்கள் இங்கே அழகாக வந்து கானகத்திலே அமர்ந்திருக்கும் போது சரி இந்த லட்சுமியானவள் ஆலயத்திலே நாட்டியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றாள். அண்ணா சரி என்று என்னமோ வேதியரை பார்க்க வேண்டும் போல் ஆவலாக இருக்கின்றது. அப்படியே தங்கச்சி? ஆமா, ஏன்னா நான் எந்த கோயிலுக்கு ஆட்டத்துக்கு போனாலும் சரி, எங்காவது ஒரு மூலையில நின்று இந்த வேதியர் பார்க்காமல் வர இருக்க மாட்டேன். நமக்கு தெரிஞ்சவன் தம்பி அப்படிதான் முன்னால அனுப்பி விட்டுருவாரு. அப்புறம் எங்கேயாவது முழுக்கல நின்று பார்த்துருப்பேன், ஒளிச்சு நின்று பார்ப்பாரு. அப்படியா? சரி சரி. அது ஒன்று சரி. இன்று வேதியரை எங்குமே காணவில்லை, வரல. அதனால நான் முன்னாடி போய் அவரை பார்க்கிறேன். தங்கச்சி, நீங்க ஊரவர்கள் கொடுக்கும் ஊதியத்தை வாங்கிவிட்டு பின்னாடி வாருங்கள். அம்மா போனோட பணங்க போல நிஜமா அண்ணா நீங்க கொண்டு வருவீங்கன்னு சொல்றேன். அப்படியே சமாதானப்படுத்து. சமாதானப்படுத்துறேன். ஆமா, இன்னுங்கிற மாட்டா மழை போய்வம்மா அப்படி என்று சொல்லி வேதியின் தானவன் தேடி அந்த லட்சுமியானவள் வருகின்றாள். ஓடோடி வந்து அந்த தாயிடத்திலே கேட்கின்றாள். அம்மா என்னம்மா? அம்மா என்னடா அவர் வந்தார்? அம்மா எவரு? அத்தான். எங்க அத்தான்? வேதியரத்தான். அவனா? ஆமா. வேசுமக்காய். ஏம்மா? எனக்கு பிடிக்கல பாத்துக்க. உனக்கு எதுக்குமா பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு. என் மக்களே, அம்மா குளிச்சு ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும் இருக்கு. ஓஹோ, சிக்கு ஜரங்கம் பிடிச்ச வந்து பிடி வாய்ச்சிட்டு இருக்காம கத்துனையில. அப்படியா? அவனா தூத்துட்டு இருந்தோம்ல கம்மிருந்து அத்தங்க. அம்மா என்ன கல்யாணம் பண்ணா நீ அவருக்கு அத்தை தானே? ஆயில எடுத்து போட்டுப்ப மக்களே. எதுக்கு? இருந்தாலும் ஒரு நாளாவது தந்தா மத்தியா. ஆமா ஆமா, அதனாலதான் கையில காசு இருக்கான்னு கேட்டேன். சரி இல்லைன்னு சொன்னா கெட்டவனே வேதியை தின்ன விட்டு கீழே இறங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியா? ரோசக்கார மக்களே, ரொம்ப பாசக்காரன். ரொம்ப பாசக்காரன், ரோசக்காரன். அப்படியா? ஆமா மக்களே. ஆமாம்மா. அதனால இப்ப எங்க போயிட்டாரு? அந்த ஆறு போறான். ஓ, இந்த பாதியா போயிட்டாரா? குறுக்கு பாதியா கிறுக்கு பிடிச்ச மாதிரி தலையை சொல்லிட்டு போறான். அப்படியா? ஆமாம்மா. காசு இருக்க வரை அவரை மருமகள் மாறுங்கள் போங்கள் என்று மரியாதையாக நீ பேசினாய். மரியாதை வேற மக்களே. இந்த காசு இல்லை என்ற உடனே போடா வெளியே நாயை என்று சொல்லி இருக்கின்றார். காசு இருத்திலே பிறந்தாலும் நானும் உன்னை போல தாசியாக வாழ விரும்பவில்லை. வாழ்ந்தாலும் அந்த வேதியரோடு, இறந்து போய்விட்டாலும் அந்த வேதியரோடு தான். மாநில மதுரையில இருந்து ஆளூர் மக்களே. எதுக்கு? ஒண்ணு பாத்து எம்மா அவர் கூட இங்க பாரு. என்ன மக்களே? நீங்க ஆளு வருவீங்க மட்டும் நீ சொன்ன. சரி, உன்னை நம்பி நானும் காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரை காவல் இருந்தேன். கொன்னே விடுவேன். சரிம்மா. எம்மா என்னடா பாரு, அவர் வந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க. சரி, அதை பற்றி எனக்கு தேவை கிடையாது. நான் அந்த வேதியரோடு தான் வருவேன். சரி, வேதியரை தேடி செல்கிறேன். அப்படியா? ஆமா, மலம் தூத்துது. 2 மக்களை பத்தி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, தாய் சொல்ல கேட்க மாட்டேன், தலைகளை தொங்க போறப்போ அப்படி என்று சொல்லி தாயின் வார்த்தையை கேட்காமல் இந்த லட்சுமியானவள் கானகத்திலே தேடி அடைந்து வருகின்றாள். சரி, அங்கே அடைந்து வரும்போது முக்காட்டிலே கள்ளியடி மொட்டிலே வேதியன் அமர்ந்து இருப்பதை கண்டாள். ஓடி வந்து கேட்கின்றாள். என்ன கேட்கிறாள்? ஐயா வேதியரே, வேப்பூதானாகுவக்கு வேப்பூதானாகுவக்கு வேதியேடி நாளுதிக்கோ வேப்பூதானாகுவக்கு வேப்பூதானாகுவக்கு வேதியேடி நாளுதிக்கோ பாம்பு ஓடும் காட்டில் இல்லை
அப்போது நல்லதுவாள் அகலிவது நீதி அல்ல ஐயா வேதியரே, தன்னந்தனியாக இந்த கானகத்திலே வந்து இப்படி அமர்ந்திருக்கின்றீர்களே, அருகில் நம்முடைய அரண்மனைக்கு போகலாம். எங்கே நான் வரலம்மா? ஏன் வரமாட்டீர்கள்? யாரு இந்த உலகத்துல நம்பி பிரயோஜனம் இல்ல. எதற்காக சுவாமி? அம்மா அத்தான் சுவாமி, இந்த கடவுள், இந்த அத்தா, இந்த பெருச்சில நம்பிட்டு வேண்டாம். அப்படியானால் நான் யாரையும் நம்பி எந்த வாழ போறதா இல்லம்மா. ஏன் அப்படி கொண்டு சொல்லுகின்றீர்கள்? இது வரைக்கும் கொடுத்ததும் பார்த்ததும் எடுத்ததும் வச்சதும் போதும். அப்படியா? அந்த மாதிரி போயிரு. வந்த மாதிரி போகணுமா? ஆமா ஆமா, எப்படி வந்து அப்படியே போயிருமா. பாருங்க, என்ன எங்க அம்மா கிட்ட நான் வாழ்ந்தாலும் உங்களோடு இறந்தாலும் உங்களோடு என்று சொல்லி வந்திருக்கின்றேன். கொம்மை இருக்காளே, வாருங்கள் நம்முடைய அரண்மனைக்கு போகலாம். சண்டாளி சலிகாரி. எங்க அம்மா என்ன சொன்னாங்க? எல்லாம் அவளால வந்த என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொன்னாங்க? கையில காசு இருக்கான்னு கேட்டா, சரி இருந்தாலும் கேட்காமலே கொடுத்துருப்பா இல்லையா? கொடுப்பீங்க. இல்ல அத்தேன்னு சொன்னேன். கையில காசு இல்லாதவன் கடவுளா இருந்தாலும் இந்த ஆசி வீட்டுல இடம்ல நடைய கிட்டுட்டா. ஓஹோ, ஆமா. எங்க அம்மா ராணி அப்படி எல்லாம் பேசினார்கள். எதுவுமே பேசவில்லையே. வாருங்கள் நம்முடைய அரண்மனைக்கு போகலாம். வருந்த வருத்த பார்த்தா எனக்கு இப்பவே எரிவு எரியுதா? அப்படியானால் நான் வரலச்சு இப்போ இத பாருங்க, நான் இரவு நேரத்திலே நாட்டியமாடிய காரணத்தினாலும் கானகத்திலே உங்களை தேடி அலைந்து வந்த காரணத்தினாலும் எனக்கும் தூக்கமாக வருகின்றது. சற்று நேரம் உங்கள் மடியிலே தலை வைத்து தூங்குவதற்காக எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா? ஒண்ணுமே சொல்லல, கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா, பார்த்தா லட்சுமி கள்ளங்கவிட மற்ற லட்சுமியானவள் அவன் மடியிலே தலை வைத்து தூங்கினாள். இது நாள் வரையிலும் வாய் உறவில்லாது கை உறவில்லை கிடையாது. இன்னைக்கு தாவடி மடி மீது படுத்து போறான். அப்படி படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கின்றாள் இந்த லட்சுமியானவள். அவள் உடம்பில் இருந்த பொன்பொருள் அத்தனையும் பார்த்தான் இந்த வேதியனானவன். இவள் போட்டிருக்கக்கூடிய பொன்பொருட்கள் அத்தனையும் யார் கொடுத்த பொருள்? நாமல் கொடுத்த முதலை எடுத்துக்கொண்டால் செய்ய வேண்டும். அவளை தோஷம் கிடையாது. கொண்டு வராதுல்ல. அவ கேட்டா தருவாளா? பொருளை எல்லாம் தாய் என்று கேட்டால் தருவாள், தந்துருவா. ஆனா பின்னாடியே வந்துருவா. அண்ணன் சொல்லிட்டு பண்ணே கொடுத்த மாதிரி வாங்கிட்டாருன்னு சொல்லுவா. ஆமா, நம்ம அப்படி அந்த நிலைமைக்கு ஆளாக முடியுமா? முடியாது இல்லவா? அதனால இவளுக்கும் கூட தெரியாமல் இவளை கொலை செய்து இந்த பொன்பொருளை நாமல் எடுக்க வேண்டும். கொடுத்த முதல்ல வாங்கணும் என்று எண்ணம் கொண்ட இந்த வேதியனானவள் என்ன செய்கின்றான் பாருங்கள். துணையேழு மணல் கூவித்தான் தந்த வேதியனோ மனதுணிந்த மரவேனை ஐயா, மனதுணிந்த மரவேனை அந்த மறையே வேணும் எண்ணம் மனதுணிந்த மறையே பார்ப்பாங்கள்